இந்த நாட்டில் நடக்கிற ஒரு ஸ்கேமுக்கு பின்னாடி ஒரு நபர் இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம், 4 நண்பர்கள் கொண்ட குழு இருக்கலாம், ஏன் ஒரு பெரிய டீமே இருக்கலாம். அந்த மாதிரி டீமா சேர்ந்து இந்தியாவில் பண்ண ஒரு 4 ஸ்கேமை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அண்ட் திஸ் இஸ் பிரவீன் குமார் மங்களராஜா. வெல்கம் டு தி மனோரா. இந்த நாட்டில் ஒரு இன்விசிபிள் வார் நடந்துட்டு இருக்கு. அந்த வார்க்கு வெப்பன் கிடையாது, மாஸ்க் கிடையாது, அண்ட் ஏன் அதனுடைய டார்கெட்ஸ் கூட யாருன்னு டார்கெட்டட் பீப்புளுக்கே தெரியாது. ஏன்னா டார்கெட்டே பீப்புள் தான். ஒரு சாதாரண ஜூஸ் வியாபாரி 20,000 பேரை ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளாக, டிசபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய பீப்புளாக மாற்றிருக்காருன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அதுவும் இந்தியாவில் ராஜஸ்தானில் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு சாதாரண சின்ன கிராமம். அங்கே இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையே 30% பேர். இந்த 30% பேரில் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணுங்கள், அந்த ஸ்கீம் மூலயமா கிடைக்கக்கூடிய பணத்தில் 50% நான் எடுத்துக்கிட்டு 50% உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு ஜூஸ் வியாபாரி கொடுத்த ஐடியா மூலமாக கிட்டத்தட்ட 20,000 பீப்புள் அப்ளை பண்ணி ஒவ்வொரு மாதமும் 5 கோடி ரூபா அவர் ஏர்னிங்ஸ் எடுத்திருக்காரு. எவ்வளோ? 5 கோடி. ஜாலாவர் அப்படிங்கக்கூடிய வில்லேஜில் ஒரு மக்கள் கணக்கெடுப்பு நடந்தப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ரிசல்ட்டை பார்த்து சரியாக ஷாக் ஆனாங்க. ஏன்னா இருந்த 100% பேர்த்தில் 66% பேர் ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு அவங்களோட டாக்குமெண்ட்ஸில் பதிவாயிருக்கு. மாதம் அவங்க எல்லாருமே அவங்களுக்கு தேவையான ஸ்கீம்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை வாங்கிட்டும் இருக்காங்க. அது அவங்க கையிலையும் ரிசீவ் ஆகிட்டே இருக்குது. இது எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. இது எல்லாத்துக்குமே பின்னாடி இருந்தது ஒரே ஒரு மாஸ்டர் மைண்ட். ஒரு சாதாரண சுகர் கேன் ஜூஸ் சேல் பண்ணக்கூடிய ஒரு நபர் இமித்ரா அப்படின்ற கம்பெனியோட சேர்ந்து ஒரு கொலாபரேஷன்ஸை போடுறாரு. நீங்க டிசபிலிட்டி பீப்புளுக்கு வரக்கூடிய அந்த ரெவன்யூவை வாங்கி கொடுக்கறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கன்னு கேட்குறாரு. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க யாருமே இதை பற்றி எந்த கேள்வியுமே கேட்கலையா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் அந்த மாஸ்டர் மைண்ட் ரொம்ப புத்திசாலித்தனமாக காய் நகர்த்தியிருக்காரு. சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர், ஐயா நானும் லஞ்சம் வாங்கிட்டேன். தாசில்தார், ஐயா நானும் லஞ்சம் வாங்கிட்டேன். பிளாக் லெவல் வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர்ஸ் வாங்கிட்டேன். இப்படி எல்லாருக்குமே அணுவா கட்டா காசை இறைச்சி எல்லா அப்ளிகேஷன்ஸையும் அப்ரூவ் பண்ண வச்சு கிட்டத்தட்ட 11,000 அக்கௌண்ட்ஸுக்கு மாதம் பணம் விழுக வச்சிருக்காரு. இதில் அவருக்கு கிடைச்ச கமிஷன் அமௌண்ட் மட்டுமே 5 crores per month. இந்த ஸ்கேம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமா அவங்க சிக்கவே இல்லை. யாரோ ஒரு நபர் ராஜஸ்தான் போலீஸுக்கு தலைவா இங்கே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும், இன்ஃபார்ம் பண்ண அடுத்த நிமிஷமே போலீஸ் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. இவ்வளோ பெரிய ஸ்கேம் நடந்திருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. 11,000 பேங்க் அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணப்படுது. அது கூடவே 51 பீப்புளை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த 51 பீப்புள்கிட்ட ரிட்ரைவ் பண்ண டேட்டாவை கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. 99 lakh பீப்புளுடைய டேட்டாஸை அவங்கக்கிட்ட இருந்து ரிட்ரைவ் பண்ணாங்க. இதில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான். லஞ்சம் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கேமை நிகழ்த்துறதுக்கு அவங்க துணையாக நின்றுருக்காங்க. இதே மாதிரி இன்சிடென்ட் தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு ஒத்துழைப்பீங்களா மாட்டீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரீசெண்டாக நீங்கள் சினிமாவில் பார்த்துருக்கலாம், ஃபேக்கான சர்டிஃபிகேட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், ஏன் ஃபேக்கான ஹஸ்பண்ட் இருந்ததை கூட தமிழ் சினிமாவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் ஃபேக்கான டோல் பிளாசா நடத்தின ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த 2வது இன்சிடென்ட். குஜராத்தில் இருக்கக்கூடிய 2 நபர்கள் அண்ணன் தம்பி ஒன்னா சேர்ந்து நம்ம ஒரு டோல் பிளாசா கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. மெயின் ரோட்டுக்கு யூ-டர்ன் மாதிரி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போய் திரும்பினாதான் ஏற்கனவே கவர்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய டோல் பிளாசாவை ரீச் பண்ண முடியும். ஸோ அங்கே நீங்கள் டோலுக்கு பே பண்ணணும். ஆனால் யாருக்குமே தெரியாமல் இந்த சுற்றி போகக்கூடிய பாதைக்கு முன்னாடியே ஒரு செராமிக் ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த ஃபேக்ட்ரி இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு டோலை போட்டு அங்கேருந்து ஒரு ரோடை போட்டோன்னா நம்ம நேஷ்னல் ஹைவேஸை ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு 2 பேர் யோசிச்சு ஒரு டோல் பிளாசாவை கிரியேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் சக்சஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்காங்க. அவங்க பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வேற லெவலில் சம்பாதிச்சிருப்பாங்க. இந்த 1.5 வருஷத்தில் அவங்க சம்பாதிச்ச காசு எவ்வளோ தெரியுமா? ஜஸ்ட் 75 crores தான். இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்தது ஒரே ஒரு நபர், அமர் சிங் பட்டேல் அப்படின்றவர் தான். அவர் கூட அவர் தம்பியான யுவராஜ் சிங் ஜாலா அப்படின்றவரும் சேர்ந்து தான்
இந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஒரு க்ளோஸ்டு ஒயிட் செராமிக் ஃபேக்டரி ஐடென்டிஃபை பண்றாங்க. அந்த இடத்தை இடிச்சு ஒரு ரோட கிரியேட் பண்றாங்க. அங்கனக்குள்ள ஒரு டோல் போடுறாங்க. உங்க எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும், ஒரு சாதாரண பீப்புள் எப்படி கவர்மெண்ட் கட்டின டோல் பிளாசாவை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டோல் பிளாசாவை சூஸ் பண்ணுவாங்க, ஈவன் கூகுள் மேப்பில் கூட காட்டாத ஒரு டோலை எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. இங்கே தான் அவங்களோட ஸ்கேமர் மைண்ட் வேலை செய்து இன்னும் பெட்டரா. வாகசியா அப்படின்ற வில்லேஜில் இருக்கக்கூடிய தர்மேந்திர சிங் ஜாலா அப்படின்றவர் தான் நகராட்சி தலைவராக அங்கே இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஊர் மக்கள்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு டோல் பிளாசா புதுசாக கட்டியிருக்காங்க, இது வழியா போனீங்கன்னா உங்களுக்கு காசு மிச்சமாகும்னு சொல்றாங்க. அப்போ மக்களுக்கு புரியல. ஆனால் உண்மை என்னன்னா, NH ரோட ரீச் பண்றதுக்கு இந்த டோல் பிளாசாவை யூஸ் பண்றவங்க எல்லாருமே 50% பே பண்ணா போதும். அதுக்கு இருக்கக்கூடிய ரிமைனிங் 50% உங்க பாக்கெட்ல நீங்களே வச்சுக்கலாம். மெயின் டோல் பிளாசா போனீங்கன்னா 100 rupees பே பண்றீங்கன்னா இங்க 50 rupees பே பண்ணா போதும். இந்த பெஸ்ட் ஆஃபர் மூலமா 1.5 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா இந்த டோலை நடத்தி 75 crores ஏர்ன் பண்ணியிருக்காங்க அண்ணன் தம்பி 2 பேர். கிட்டத்தட்ட 1.5 years கழிச்சு ஒரிஜினல் டோல்ல ரிஜிஸ்டர் ஆகக்கூடிய வெஹிக்கிள்ஸ்னுடைய எண்ணிக்கை ரொம்பவே கம்மியானதுனால யாருமே ஏன் இந்த பக்கம் வரமாட்டாங்க, ஆனா இந்த ஊர்ல இவ்வளோ பீப்புள் இருக்காங்களே அப்படின்னு அங்க வேலை பார்க்கக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் நடத்தின ஒரு சின்ன கணக்கெடுப்புல தான் இப்படி ஒரு ஃபேக் டோல் பிளாசா இருக்கு அப்படின்றத கவர்மெண்ட் தெரிஞ்சுக்குது. அதுக்கப்புறமா தான் இந்த 2 பேர்த்த அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள போடுறாங்க. அவங்க இதுவரைக்கும் சம்பாதிச்சதுல எவ்வளோ கையில் இருக்குன்னு பார்த்து அதையும் டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கிடைச்சா அந்த டோலை யூஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? ஜஸ்ட் கமெண்ட் இட். நீங்கள் எல்லாருமே தமிழில் ரிலீஸ் ஆன சாஹோ அப்படின்ற படத்தை பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் நாங்கள் தான் கொள்ளையடிக்கிறோம் அப்படின்னே தெரியாமல் ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீனில் குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து கொள்ளையடிச்சிருப்பாங்க. அது மாதிரியான ஒரு இன்சிடென்ட்டு ரியலாகவே நடந்திருக்கு. மக்களுக்கே தெரியாமல் மக்கள் ஸ்கேமுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த இன்சிடென்ட் நடந்து ரொம்ப நாள்லாம் கூட ஆகலை. ஏப்ரல் மாதம் 2022 பீகாரில் ஆமியாவார் அப்படின்ற வில்லேஜில் தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. திடீர்னு ஒரு நாள் ஒரு ஜீப்பு சல்லுன்னு வந்து இறங்குது. திடீர்னு உள்ளுக்குள்ள இருந்து டக்கு 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 டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆஃபீஸர்ஸ் வராங்க. இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய வில்லேஜ் பீப்புளை கூப்பிட்டு, இங்கே இருக்கக்கூடிய பிரிட்ஜ் 1972 கட்டியிருக்காங்க, இது ரொம்ப குவாலிட்டி வைஸாக வீக் ஆயிடுச்சு, நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, இதை ரீப்ளேஸ் பண்ணணும், கவர்மெண்ட் அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க, நீங்கள் எல்லாருமே ஓகே சொன்னீங்கன்னா இந்த பிரிட்ஜை நம்ம இந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் புது பிரிட்ஜை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வில்லேஜஸும் ஆகா நம்ம ஊருக்கு புதுசாக ஒரு பிரிட்ஜ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சரின்னு சொல்லிட்டாங்க. பட் இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரும்போதே அந்த ஜீப்பில் வந்த பீப்புள் ஜேசிபி, அதாவது எர்த் மூவர்ஸ், கேஸ் கட்டர்ஸ் அண்ட் பிரிட்ஜை வெட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு தேவையான லோடு ஏற்றக்கூடிய லாரிஸ், இப்படி எல்லாத்தையுமே கையோட கொண்டு வந்துட்டாங்க. நம்ம ஊருக்கு புது பிரிட்ஜ் வரப்போகுதுப்பா, நம்ம இறங்கி வேலை செஞ்சால் வேலை சீக்கிரம் முடியும்லன்னு வில்லேஜில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புளும் சேர்ந்து ஓவராலாக ஹெல்ப் பண்ணி இந்த 1972 கட்டப்பட்ட பிரிட்ஜை கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 500 tons ஆஃப் அயன். 2022 அப்படின்றதுனால பேண்டமிக் இஷ்யூஸ் இருந்ததுனால இந்த கோவிட் டயத்தில் ஸ்டீல்ஸினுடைய ப்ரைஸ் எல்லாம் ரொம்பவே ஹையாக இருந்துச்சு. அந்த டயத்தில் மாஸ்டர் மைண்டை யூஸ் பண்ணி இந்த நேரத்தில் இந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஹை கிரேட் ஸ்டீல்ஸை கட் பண்ணி சேல் பண்ணால் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும்னு பக்காவாக டீம் பிளான் பண்ணி வில்லேஜஸையும் ஏமாற்றி 500 டன் இரும்பை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனுடைய ஒர்த் ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 1 kg ஆஃப் அயன் கிட்டத்தட்ட 80 rupees அப்படின்னு போட்டோம்னா நமக்கு இந்த 4.25 crores பக்கத்தில் அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூ வரும். இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, உள்ளூர் மக்கள் ஹெல்ப்போட வெறும் 3 நாளில் அந்த 500 டன் இருக்கக்கூடிய பிரிட்ஜை ஆட்டையை போட்டு போயிருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு புது பிரிட்ஜ் வரலன்னு சொல்லி மக்கள் எல்லாரும் பிரச்சனையை கிளப்பும் போது தான் லோக்கல் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே செக் பண்ணி பார்த்துட்டு கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஜிஓவே பாஸ் பண்ணல, இந்த இடத்துல புது பிரிட்ஜ் சாங்ஷனே ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போதான் இவங்க பண்ண ஸ்கேம் வெளியவே வருது. இது இமீடியட்டாக ஒரு போலீஸ் கேஸ் ஆகுது. யார் யாரெல்லாம் இதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கா, யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க, பீப்புள் யார் யாரெல்லாம் பார்த்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷனே நடக்குது. இந்த இன்வெஸ்டிகேஷனோட முடிவில் தான் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்னு தெரிய வருது. சப் டிவிஷனல் ஆஃபீஸர், வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், லோக்கல் பொலிட்டீஷியன், இப்படி வெவ்வேறு இடத்துல இருந்து முக்கியமான பெருந்தலைகள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து 8 பேர் கொண்ட குழு தான் இந்த பிளானை ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க. போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணி தூக்கி என்னதான் உள்ளே வச்சா கூட அவங்களால இவங்க கிட்ட இருந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் அயனை ரீட்ரைவ் பண்ண முடிஞ்சு. மீதி எல்லாத்தையுமே விற்று காலி பண்ணிட்டாங்க. ஒருவேளை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிரிட்ஜையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு டீம் வந்தால் கூட சேர்ந்து கை கோர்ப்பீங்களா?
நம்ம எல்லாருமே விஜய் டிவியில் வரக்கூடிய ஸ்டார்ட் அப் சிங்கம் சிங்கம்ங்கிற ப்ரோக்ராமை பார்த்துருப்போம். புதுசாக கண்டுபிடிக்கிறவங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் கோடியாக கொட்டி கொடுக்குற மாதிரியான நிகழ்வுகள் லட்சமாக. இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை இன்வெஸ்டர்ஸ்ட்டு காசாக்குற திறமை ஏகப்பட்ட பேருக்கு இருக்குது. அப்படி ஒரு திறமைசாலியாக தான் இந்த 4th ஸ்கேமாக பார்க்க போகிறோம். அவங்க வேற யாரும் கிடையாது, எலிசபெத் ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு லேடி கேண்டிடேட். ஸ்மார்ட்டாக ஸ்டைலாக இருக்கக்கூடிய ஒரு லேடி. இவங்களோட கம்பெனி தெரானஸ் அப்படின்ற ஒரு நேமில் இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டார்ட் அப்னுடைய மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ரெவல்யூஷனை கொண்டு வரக்கூடிய மிஷின்ஸை நாங்கள் புதுசாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதைய புதுசாக மேனுஃபேக்சர் பண்ணுற பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கு இன்வெஸ்டர்ஸ்ட்டை எங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு அப்ரோச் பண்ணுற விதம் தான். பார்க்க ரொம்ப ஸ்டைலாக இருப்பாங்க, நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுவாங்க. அவங்கள பார்க்கும்போது இவங்க ஒரு பொய் சொல்லக்கூடிய கேரக்டர்னு உங்களுக்கு ஒரு துளி அளவு கூட சந்தேகம் வராது. ஏன்னா அவங்க ஃபாலோ பண்ண ஸ்டைல், அவங்க ஃபாலோ பண்ண விதம், இது எல்லாமே ஆப்பிள் கம்பெனியோடைய ஓனராக இருந்த ஸ்டீவ் ஜாப்ஸினுடையது. அவங்கள மாதிரியே, ஸ்டீவ் ஜாப்ஸை மாதிரியே பாட்டில் நெக்கில் இருக்கக்கூடிய டிஷர்ட்டை தான் வியர் பண்ணியிருப்பாங்க, ஃபுல் ஹேண்டை தான் வியர் பண்ணியிருப்பாங்க. பேசுகிறதும் 10 நிமிஷத்தில் உங்க மனசை கரைய வைக்கிற அளவுக்கு பேசுவாங்க. பெரிய பிரசன்டேஷன்ஸ், பெரிய குரல், இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து பேச்சு திறமையை மட்டுமே காசா மாத்தின ஒரு ஸ்கேம் இது. நல்லா பேசுறவங்களாம் நல்லவனாடா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு ஐடியாவை மட்டுமே வச்சுக்கிட்டு நல்லா பேசி அந்த ஐடியாவை மேக் பண்றதுக்கு பணம் வேணும்னு இன்வெஸ்டர்ஸ் இருந்து இவங்க ரைஸ் பண்ண அமௌண்ட் $9 பில்லியன். அந்த ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஃபியூ ட்ராப் ஆஃப் பிளட்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த பிளட்டை சொட்டா இந்த மிஷினில் ஊற்றுறது மூலமாக 200 டெஸ்ட்டை ஒரே மிஷின் பார்த்துட்டு ரிப்போர்ட்ஸை வெளியே கொடுக்குங்கிறது தான். இந்த ஐடியா சூப்பராக இருக்குது. இது ஒரிஜினலாக மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா வேற லெவலில் பணம் சம்பாதிக்கலாம்னு யோசிச்ச இன்வெஸ்டர் கண்ணை மூடிக்கிட்டு கிட்டத்தட்ட $9 பில்லியனை எலிசபெத் ஹோம்ஸ்க்கு கொடுத்தாங்க. இது எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு எலிசபெத் ஹோம்ஸ் மிஷின்ஸை டெவலப் பண்ணப்ப மிஷின் வேலை செய்யலை அப்படின்றத டைரெக்டாக ஒத்துக்க மனசு இல்லாமல் ஒரு பெரிய சைஸ் இண்டஸ்ட்ரியை இவங்களாவே கிரியேட் பண்ணி உள்ளுக்குள்ளே ட்ரெடிஷ்னலாக அந்த 200 டெஸ்ட் எடுக்கிறதுக்கு தேவையான மிஷின்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி வச்சு அதில் பீப்புள் கொடுக்கக்கூடிய பிளட் சாம்பிள்ஸை இன்சர்ட் பண்ணி ரிப்போர்ட்ஸை எடுத்து இது எல்லாமே நான் கண்டுபிடிச்ச இந்த ஒரு சின்ன மிஷின் மூலமாக தான் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு மக்களை நம்ப வச்சு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை $700 மில்லியன் உயர்த்தினது தான் இவங்களோட மாஸ்டர் பிளான். கிட்டத்தட்ட $700 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்த எம்ப்ளாயியை கொஞ்சம் பேர்த்த இவங்க ஃபயர் பண்ணனால அவங்க வெளியில வந்து 2 பேர் எடுத்த போல்ட் டெசிஷன்னால அவங்க கொடுத்த பேட்டினால இவங்க இப்படி பொய் சொல்லியிருக்காங்கன்னு மாட்டிக்கிட்டாங்க. ஜேர்னலிஸ்ட் அந்த இன்டர்வியூவை வேற லெவலில் ப்ரொமோட் பண்ண இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே நேராக போய் எலிசபெத் ஹோம்ஸை கேள்வி கேட்க ஆட்டோமேட்டிக்காக உண்மை எல்லாமே வெளியே வந்துருச்சு. இவங்க எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க. நீங்கள் பார்த்த இந்த 4 ஸ்கேமில் எந்த ஸ்கேமில் நீங்கள் ஒருவேளை இன்வால்வ் ஆகலான்னு நினச்சிங்கன்னா இன்வால்வ் ஆவீங்க. இல்லை புதுசாக ஸ்கேம் ஐடியா வச்சுருந்தா கூட கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சர்ப்ரைஸான சுவாரஸ்யமான ரியல் டைம் இன்சிடென்ட்ஸுக்கும் மிஸ்ட்ரீஸ்க்கும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க மர்மோராவை.